தொகுதி வாரியா நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள் வேறு. மாநிலம் முழுக்க ஒட்டுமொத்தமாக எடுத்து சாம்பிள் பண்ணக்கூடிய கருத்து கணிப்புகள் வேறு. 234ல 118 சீட்டு ஏடிஎம்கே எடுக்கும்னு நான் சொன்னா ஆட்சியை பிடிக்கும்னு நான் சொல்றதா நீங்க கருதணும். சரி. நான் சீட்டு கன்வர்ஷன் எங்கேயுமே கொடுக்கல, நீங்க கவனமா பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது ஓட்டு கன்வர்ஷன் சொல்லியிருக்கேன். அதையுமே ட்ரெண்டா மட்டும் தான் நீங்க பார்க்கணும். வெற்றி வாய்ப்பே தானே சொல்றீங்க இது. அதான் சொல்றேன், பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு தேதிக்கு. அவர்களுக்கு அட்வான்டேஜ், இந்த வார்த்தை நான் ரொம்ப தெளிவாக பயன்படுத்துறேன். ஏன்னா நீங்க வந்து இதற்கு என்னை விட்டுருங்க, நான் வந்து சின்னதாக பிள்ளை என்ன வச்சுக்க, பெரிய பெரிய ஆட்கள் நீங்க தேடி பாருங்க. 3% செஃபாலஜியில் 3% பிளஸ் ஆர் மைனஸ் வந்து எல்லா ஊர்லயும் உள்ளது. சரி. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய சர்வேல 36 39 மாறும், 39 36 ஆகும். அதனால வந்து அது வந்து காங்கிரீட்டா அப்படிதான் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. இது ஆக்சுவலா எப்ப தீர்மானிக்கப்படும்னா உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் தான் மக்களே தீர்மானிப்பாங்க. இது எப்படி சார் கூட்டணின்னு வச்சு நீங்க எடுத்தீங்களா? கூட்டணின்னு எங்களுடைய கூட்டணியில நாங்க வச்ச கூட்டணியில எங்களுடைய புரிதல்ல நாங்க மக்கள்கிட்ட சொன்னதுல பாமக உள்ள இருக்கு, தேமுதிக உள்ள இருக்கு, பாஜக உள்ள இருக்கு. இது எல்லாமே உள்ள வச்சுதான் அவங்க எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனா திமுகவை நோக்கியும் பயணிப்பதும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குல்ல. இவங்க யாருமே திமுக பக்கம் போக மாட்டாங்க. போனா இவங்க எல்லாம் யாரும் வந்து விஜய் பக்கம் போனா இல்ல, ஒரு முடிவாகாமே அட்வான்டேஜஸ் இந்த பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கம் தான் பாசிட்டிவா இருக்குன்றது அதுதான் செஃபாலஜி. நம்ம வந்து செஃபாலஜி ஐ நோ சார், எனக்கு அதனால புரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னுடைய அனுபவத்துல பை காட்ஸ் கிரேஸ் டச்வுட் 2014 இருந்து நாங்க வெளியில தெரியும்படியான சர்வே பண்ணோம். தினமலர்ல இருக்கும்போது நாங்க பண்ணியிருக்கிறோம். வெளியில ரங்கராஜ் பாண்டே தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சது 2014. இன்னைக்கு வரைக்கும் 99% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கோம். 1% மாத்தி போட்டு நீங்க எடுத்து பார்த்துட்டு சார் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க தப்பாச்சு, ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி நாங்கள் ஒன்று கூட வந்ததில்லை. 2016ல் மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி அமைய போகுது இந்தியாவிலே சொன்ன ஒரே சேனல் நாங்கள் தான். இந்தியாவிலே வேற யாருமே சொல்லல. அது ஏன்னா நான் வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் நின்று சொல்கிறேன். என்னை எல்லாருமே நீங்கள் சங்கி பிஜேபின்னு தான் எல்லாருமே சொல்வீங்க. 2019, 21, 24 மூணுலையுமே டிஎம்கே தான் வெளில போகுதுன்னு சொன்னவன் நான் ஒரு சங்கியாக இருந்தா, எனக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தா, நான் ஒரு உள்குத்து வச்சு பண்ணுறா இருந்தால் நான் ஏன் சொல்லியிருப்பேன்னு யோசிக்கணும். 19 யார் ஜெயிப்பான்னு சொன்னேன், 21 யார் ஜெயிப்பான்னு சொன்னேன், 24 தேர்தல் போட்டி நாங்கள் வந்து ஆண்டு விழா நடத்துகிறோம். நாங்கள் எப்பயும் ஆண்டு விழா மார்ச் நடத்துவோம். ஸோ ஏப்ரலில் அந்த தேர்தல் வரும்போது அண்ணாமலை ஜெயிப்பார்னு சொல்லுங்கன்னு எந்திரிச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஜெயிச்சா சொல்லிடுவேன்னு. உங்களுக்கு புரியுங்களா? கடுமையான போட்டி ஏற்படுத்தினாருங்கிற சொல்லியிருக்கேன். அவரும் டிடி வித்யநாதனும் அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவியும் எல்லாருமே கடும் போட்டி, அண்ணன் ஓபிஎஸ் எல்லாரும். ஆனால் ஜெயிக்கிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு தெரியல, புரியுங்களா? ஆனால் நான் சங்கியா இருந்தார் ஜெயிப்பார்னு சொல்லியிருப்பேன், உத்தரவாதமாக ஜெயிப்பார்னு தானே சொல்லியிருப்பேன். அது சொல்லலை. அதுதான் நான் சொல்றேன். 36, 39ங்கிறது அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த திசையை காட்டு.